இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வாங்க வாங்க எல்லாரும் போயிட்டு சட்டமன்றத்தோட சொல்லியா பார்ட் 9 பார்க்கலாம். டுடே ட்ரெண்டிங். அதாவது நம்ம மாண்புமிகு சங்கி அமைச்சர் மன்னிக்கணும், மாண்புமிகு எரிசக்தித்துறை அமைச்சர்கள் பாத்ரூம்ல 3 மணி நேரம் உட்கார்ந்து இந்த எதிர்கட்சி தலைவர் நான் சொன்னேன். ஐயோ பாவம். ஐயோ பாவம். மாண்புமிகு உறுப்பினருக்கு ஒரு அறிவிப்பு. நிறைய உறுப்பினர் வந்து இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நீங்கள் கூடிய மட்டும் 2 மணிக்கெல்லாம் சொன்னீங்களா இல்லையா? 2 மணிக்கெல்லாம் நீங்கள் சீக்கிரம் முடிக்க வேண்டும். மாமன்ற உறுப்பினர்கள் சுருக்கமாக உங்கள் கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஒருத்தருக்கு ஒருத்தர் கோஆபரேட் பண்ணி குத்து வாங்கிடணும். அப்பதான் ஆட்டம் முடிஞ்சு சீக்கிரம் வீட்டுக்கு போகலாம். 12வது பஞ்சாயத்து 16 கவனத்தை ஈர்த்து அமர்கிறேன். என்னுடைய புது கவிதை ஒன்றை தங்களிடம் பாடி காட்டி பரிசில் பெற வந்திருக்கிறேன். அன்னைக்கு ஏதோ தெரியாதனமா மன்னிச்சிருங்க. அது மக்களின் ஆரோக்கியம், அது சுற்றுச்சூழல். எல்லாருக்கும் ஆட்டம். இப்போ இந்த அவை நிகழ்ச்சி எல்லாம் வந்து நீங்க லைவ்ல எல்லாமே போயிட்டு இருக்கு. எதுக்கியா இதெல்லாம் போய் படம் பிடிச்சிருக்கீங்க? கேள்வி கேட்டா பதில் சொல்லலாம். இப்போ பாட்டெல்லாம் கூட பாட ஆரம்பிச்சிட்டீங்க. எங்களுக்கே சில நேரம் சட்டமன்றத்துக்கு வந்திருக்கோமா இல்ல சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கோமா அப்படின்னு சந்தேகப்படுற அளவுக்கு எங்க பாட்டு நிகழ்ச்சி எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்க அவை குறிப்பிலிருந்து நீக்கிடுறீங்க. ஆனா நேரடி தொலைக்காட்சியில போகும்போது இதெல்லாம் வந்து யூடியூப் சேனல்லையும் சோசியல் மீடியாலையும் ரீல்ஸாக கட் செய்யப்பட்டு அதிகமாக ஷேர் செய்யப்படுகிறது. அதன் பிறகு நீங்கள் இதுல நீக்குவதிலே அர்த்தம் இல்லாமல் போய்விடுது. டெல்லியில இருந்து என் நண்பன் கோவிந்த பேசுறேன். அதெல்லாம் நல்ல விஷயமும் போயிட்டு தான் இருக்கு. அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. 18,000 லைக் ஆபடா. நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன்டா. நேற்று முன்தினம் இந்த பேரவையிலே பேசின நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய டேபிள்ல 3 ஃபைல்ஸ் இருப்பதாகவும் அந்த ஃபைல்ஸை வந்து திறந்து பார்க்க வச்சிடாதீங்க அப்படிங்கிற தோணியில எங்களுடைய அரசை குற்றம் சாட்டுகின்ற வகையில அந்த ஃபைல்ஸை நாங்கள் கேட்டுக்கொள்வது தயவு செய்து அவர் திறந்து பார்க்க வேண்டும். அவர் ஆக்ஷன் எடுக்க வேண்டும். வேற என்னையா மோதி பாத்திர வேண்டியதான். கோர்ட்டுனாலும் சரிதான், இங்கிட்டேனாலும் சரிதான். பாம்ப வெளியடியா பாப்போம். எதற்காக பயப்படுறீங்க? எதற்காக காலம் தாழ்த்துறீங்க? இதையே 3 அத சொல்றாங்களா? அப்ப ஓபன் பண்ண வேண்டியதானே. உங்களுக்கு ஆவலா பாப்பீங்களா? நல்ல நேரம் இத பாத்துட்டு இருக்கீங்க. இன்க்ளமா தோடுவாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய ஆசைப்படுறாங்க. அதுதான் நம்மளும் ஆசைப்படுறோம். முதலமைச்சர் சொல்லும்போது நாங்க மிசாவே பார்த்த இயக்கம்னு, நீங்க மிசாவே பார்த்த இயக்கம் தான். ஆனால் மிசாவே பார்த்த திமுக இயக்கத்தை தனி பெரும் கட்சியாக எங்களோட தலைவர் வெற்றி பெற்று இந்த தேர்தல்ல தாவேக்கான என்னன்னு காமிச்சிருக்கோம். அதனால எங்களுக்கு எந்த பயமும் கிடையாது. ஒவ்வொரு துறையிலும் முக்கியமாக நெடுஞ்சாலை துறையிலும் சரி, முக்கியமாக பொதுப்பணி சொல்லி வெள்ளை வேறிக்கை வெளியிட்டு முதலமைச்சருடைய அலுவலகத்துல அந்த ஃபைல் இருக்கு. ஆதாரத்துடன் சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கப்படுங்கிறதா முதலமைச்சர் சொல்ல வந்தது. அதுக்குதான் டைம் இருந்தா வெளிப்படுத்துங்க. போன 5 வருஷம் இவங்க என்ன ரீல்ஸ் விட்டாங்க, என்ன பாட்டு பண்ணாங்க, பாராளுமன்றத்திலே பதவி இருக்கும் பொழுது எங்களுடைய எந்த கட்சி தலைவரையும் பத்தி வந்து உறுதிமொழி எடுக்கல. அவரை பத்தி பேசிதான் வந்து உறுதிமொழி எடுத்தாங்க. உறுதியாக ஓகே கண்ணாடியா அதெல்லாம் சொல்லி இருந்தா லைவ் போடல. நீங்க இது வரைக்கும் உங்ககிட்ட நேர்மையான வெளிப்படை தன்மையான சட்டமன்றத்தை நடத்தக்கூடிய தைரியம் திமுக இது வரைக்கும் இருந்தது இல்லை. நான் வச்சுக்கிறது நான் சொல்றேன், நீ கேடா. நாங்கள் தவறு செய்தால் நீங்கள் சொல்லுங்கள் சொல்லக்கூடிய சபாநாயகரையும் ஒரு ஆட்சியும் எங்களுடைய முதலமைச்சர் மக்களுடைய ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காக லைவ மக்கள் முன் தைரியமா விட்டுருக்காரு. கோமாளி என்ன மாதிரி தைரியமா இருந்தா பரவாயில்ல. 2021 உங்களுடைய தேர்தல் அறிக்கை என்ன இருந்துச்சு? உங்களுடைய தேர்தல் அறிக்கை என்ன இருந்துச்சு? தப்பா
சொன்னா கொன்றுவானோ? 2021 திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் சட்டமன்றத்தை லைவ்ல கொண்டு வரும் சொன்னீங்களே, ஏன் செய்யல? சொன்னாங்களா? கேட்க மாட்டேன் நினைச்சீங்களா? ஜோசியர் என்ற வார்த்தையை நீக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் வந்து சூப்பர் சிங்கர் ஆகிவிட்டது எனக்கு இந்த சட்டசபை என்று சொல்றது கொஞ்சம் நீங்க ஏன்னா கருத்துக்களை சொல்லுகிற போது பாட்டு பாட விரும்புகின்றவர்கள் அந்த கருத்தை ஒட்டி பாடுவதில் எந்த தவறு இருப்பதாக தெரியவில்லை. இவரே பாடுறாங்க. இல்ல இது முன்னாடியே பாடுவாங்க. சொல்லுகிற போது அதெல்லாம் எடுத்து போடுவாங்க எனக்கு தெரிஞ்சு. முன்னாலே வைக்கிற கோப்புகளை முழுவதுமாக ஆராய்ந்து கொண்டு இருக்கிறேன் என்றுதான் சொன்னாரே தவிர அதை எடுக்க வேண்டும் நீங்க ஒரு சேலஞ்சாக எடுத்து அதை ஒரு சவாலாக அதை உட்காருங்க உட்காருங்க பதில் சொல்லலாம். மாண்பு உறுப்பினர் ஆசிரியர் உட்காருங்க. ஏன்டா போய் எமோஷன் ஆற நீ? ஏன் எமோஷன் ஆற நீ? மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, ஜோசியம்னு சொன்னாரு. ஜோசியம் பார்த்து மஞ்சள் துண்டு போட்டதெல்லாம் ஆல்ரெடி சொல்லலாம். மஞ்சள் துண்டு ஐயா நானே மஞ்சள் சொல்லாதான் போட்டுருக்கேன் அப்படின்னு சொல்றது தவறுன்னு சொல்றீங்க. நீங்க ஜோசியக்காரன்னு அப்பாயின்மெண்ட் நீக்கி இருக்கீங்க. ஜோசியக்காரங்கிறது தப்பான வார்த்தை கிடையாது. நீ நல்லவன் தான், அவன் கெட்டவன் தான். கொஞ்சம் ஏந்திரிக்க சொல்லுங்க, நான் ஏஞ்சி கூட அங்க போய் நிக்கிறேன் மேடம். கேள்வி நேரத்தை முதலையாக லைவாக ஒளிபரப்பு செய்தது நாங்க. இந்த பழைய கேள்வி நேரத்தை லைவாக ஒளிபரப்பு செய்தது யாரு? என்ன அப்பா? இந்த பழைய சட்டமன்ற வரலாற்றிலே முதன்முறையாக நேரலை செஞ்சது யாரு? உங்க சித்தப்பா? இல்லை நான். ஏதோ என் நேரம். இந்த பிரச்சனையை தான் உங்ககிட்ட சொல்றேன். லைவ் பண்றதுனால என்னென்ன பிரச்சனைகள் வருது. நீங்க அவை குறிப்பில் நீக்கிறேன் நீங்க நீக்கிட்டே இருக்கீங்க. ஆனா அங்க வந்து ரீல்ஸாக மாற்றப்பட்டு அங்க போய் கொண்டிருக்கிறது. இது குறித்து வெளியில இருக்கக்கூடிய ஏதாவது லைவ் போடாதீங்க, கட் பண்ணி போடுங்க. ஃபுல்லா வீடியோ எடுத்து கட் பண்ணதுக்கு அப்புறம் போடுங்க. அப்படி நீக்கப்பட்ட பிரச்சனை அப்படி பண்ணா இப்போ அதுக்கு ஒரு பிரச்சனை வரும். நாங்கெல்லாம் பேசுனதுலாம் வரல அப்படின்னு அதுக்கு ஒரு சண்டை வரும். இந்த அவையின் சார்பாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பயப்படுறானா? தெரியுதாடா? நல்லா தெரியுதுடா. முதலமைச்சர் சொன்னது அந்த 3 ஃபைல்கள் இருக்கு. நான் எதுவும் சேலஞ்ச் எல்லாம் பண்ணல. நான் ஓபன் அதான் யாரு ஒளிபரப்புனாங்களோ ஒரு நடவடிக்கை எடுக்கட்டும். தைரியமான பேச்சு. எனவே சினிமால பஞ்ச் டைலாக் பேசுறதெல்லாம் இந்த சட்டமன்றத்துல பேசுறாங்க. நீங்க அப்படி பஞ்ச் டைலாக் இல்ல நீங்க பேரவைத் தலைவர் இல்ல தேவையே இல்லாம என்ன பஞ்சு டைலாக் பேசுறேன்? பஞ்சு பேசல. ஏங்க மாண்பு இருங்க உட்காருங்க. இந்த கேமரா டீம் அவன் சைடுல காட்டுங்க. காட்ட மாட்டேங்கிறாங்க. என்ன பண்றாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. அதுக்கு நீங்க 2 பேரும் சண்டை போற கடை வந்திருக்கீங்க. சண்டை போற கடை வந்திருக்கீங்க. அதானே நீங்க எங்க வரீங்க? நீங்க போங்க பதில். நீங்க போங்க முதல்ல உட்காருங்க. மாண்பு உட்காருங்கன்னு சொல்லுங்க. என்னையா இது அசிங்கமா சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? ஏற்கனவே நம்ம நாட்டுல காவேரி பிரச்சனை, ஜாதி மதம் மொழி இன்னொன்னு அவன் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். அது பத்தாதா? போங்கயா வேலையை பாருங்க. உட்காருங்கன்னு சொல்லுங்க. உட்காருங்க. நம்மளுடைய கேமரா டீம் வந்து இந்த எதிர்க்கட்சி வரிசை வந்து தொடர்ச்சியா அப்படி கமெண்ட் அடிக்கிறது, உரிமையில பேசுறது, லாஸ்ட் பெஞ்ச்ல இருந்தா டாக்டர் குடுகுடுன்னு ஏஞ்சி இங்க நடுவில் ஓடி வருது. இதையும் சேர்த்து ஸ்பிளிட் ஸ்கிரீன்ல காட்டுங்க. மத்த கம்பெனி காட்டலாம், ஆனா எந்த கம்பெனி காட்டாது. காதெல்லாம் கருகிற மாதிரி திட்டுறாங்கடா. எவ்வளவு டீப்பா போறாங்க. 7-8 தலைமுறையை தூண்டி எடுத்தாரா கிழிக்கிறது. தயவு செய்து இந்த ஃபைல்ஸ் எல்லாம் சீக்கிரம் பிரிச்சு பாருங்க. இந்த உருட்டல் மெட்டலுக்கெல்லாம் திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் நீங்க பயப்படுவதற்கான எங்களுக்கு தேவை கிடையாது. மறுபடியும் பஞ்ச் டைலாக். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் காட்டுன்றாரு. அவருடைய கோரிக்கையை கட்டாயமாக முதல்வர் நிறைவேற்றுவார் என்பதையும் கூறிக்கொள்கிறேன். சும்மாவே காட்டுன்னு திங்கக்கிழமை எனக்கு தெரிய போகுது. எனக்கு தெரிஞ்சு அப்போது நிறைய பேர் வாங்க போறாங்க. ஆனா இப்ப இதெல்லாம் லைவ்ல போயிடுச்சு. இப்ப அதுக்கு என்ன பண்ண போறீங்க? அது என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க? இருக்கையை விட்டு இனி முன்னோக்கி யார் கையை உயர்த்தி கொண்டு ஓடி வந்தாலும் அது எந்த தரப்பில் வந்தால் நிச்சயமாக நடவடிக்கை எடுப்பேன் என்பதை நான் எச்சரிக்கையாக சொல்ல விரும்புகின்றேன். அதாவது நம்ம மாண்புமிகு மன்னிக்கணும் கரூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கரூர் கம்பெனி ஏதோ சொல்லுவாரு. நான் கரூர் சட்டமன்ற உறுப்பினர் நினைச்சேன். இது உச்சக்கட்ட அவமானம். அதான் நான் தான் திருத்திக்கிறேன்னு சொல்றேன். சொன்னதை நீக்கிட்டீங்களா? அவர் சொன்னதை நீக்கிட்டீங்களா தலைவரே? அந்த பாலிசி வரலங்க. நான் சும்மா இருப்பேனா?
எனக்கு பேச மாண்புமிகு சங்கி அமைச்சர் மன்னிக்கணும், மாண்புமிகு எரிசக்தி துறை அமைச்சர் அவர்கள் பேசும். மாண்புமிகு பாத்ரூம்ல 3 மணி நேரம் உட்கார்ந்து எதிர்க்கட்சி தலைவர் நான் சொன்னேன். எப்படி இருக்கும் அந்த டைம்? எல்லாருக்கும் பேச தெரியும், உட்காருங்க. பாத்ரூம்ல 3 மணி நேரம் உட்கார்ந்து இந்த எதிர்க்கட்சி தலைவர் சொல்றதுக்கு 5 நிமிஷம் ஆகாது. எங்களுக்கும் பேச தெரியும். இப்போ தமிழ்நாட்டுல யார் யாரு பாத்ரூம்ல எவ்வளவு நேரம் உட்கார்ந்துருக்காங்க அப்படி கண்காணிக்கிறதுக்கு ஒரு தனியா அமைச்சர் வச்சிருக்கீங்களா என்பதை நான் கேட்க விரும்புறேன். அதான் உலகமே பார்த்துருச்சு. வார்த்தைகள் எப்படி இருக்கும்? மாண்புமிகு சங்கி அமைச்சர் மாண்புமிகு பாத்ரூம்ல 3 மணி நேரம் உட்கார்ந்து இந்த எதிர்க்கட்சி தலைவர் என்ன சொல்றேன், ஜோக் வேணாம். நீங்க லைவா பாத்தீங்க, இந்த வீடியோ எடுக்கிறவரு பார்த்தாரு. இப்போ என்ன நடந்துச்சு, எவ்வளவுதான் நானும் சமாளிப்போம். ஒரு நாளைக்கு போச்சு. இந்த விவாதம் மானிய கோரிக்கைக்கான விவாதம்னு எல்லாருக்கும் தெரியும். பேச விடுங்க. இந்த மாதிரி எல்லாரும் எந்திரிச்சா நாங்க எந்திரிச்சா இந்த அவை நடக்காது. எல்லாரும் உட்கார சொல்லுங்க. ஐயோ, பெரிய டென்ஷன்ஸ் ஆஃப் இந்தியாவா போச்சே. தவறான வார்த்தைகளை முதல்ல பேசுறது யார் என்பது உங்களுக்கு தெரியும். முதல்ல கன்னியோடியில காலை வச்சதே அவன்தான். யார் யாருக்கு கார் வேணுமோ நீங்க வாங்கிக்கோங்க. நாங்க எங்களுக்கு கார் தேவையில்லை, எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினருக்கு கார் தேவையில்லை. என்ன இந்த ஆள் மட்டும் குடிக்க மாட்டேங்கிறேன்? ஈகோ, அது ஈகோ பிடிச்ச கதையா? தாக்கல்ல நீங்க அஃபிடவிட்ல ஃபைல் பண்ணிருப்பீங்க, யார் யாருக்கு கார் இல்ல, எவ்வளவு சொத்து இருக்கு அப்படின்னு சொல்லிருப்பீங்க. அது தகுந்த மாதிரி அவங்களுடைய வசதி வாய்ப்புக்கு ஏற்ற மாதிரி கார் வாங்கி கொடுங்க என்பதுதான் எங்களுடைய சஜஷன். இந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இந்த கார் தேவைங்கிறது ஒரு சர்ச்சையாக பேசப்படுகிறது. பல ஆண்டுகளுக்கு முன்பே டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்களால் 300க்கும் அதிகமான யூனியன் சேர்மன்களுக்கு அரசு சார்பில் வாகனம் வழங்கப்பட்டுச்சு. இது ஒன்றும் புதுசு. அப்பெல்லாம் கேள்வி கேட்காம இப்போ ஒரு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கிடைக்கிறது கேள்வி கேட்கறது சரியானதா பண்ணும். சின்ன லெஃப்ட் ரைட்ல எப்படி ஏமாத்தின பாத்தியா? நீங்க உங்களுடைய தேர்தல் பத்திரத்துல கார் இல்லன்னு சொல்லலாம், வீடு இல்லன்னு சொல்லலாம், 10,000 ரூபாய் பணம் இருக்குன்னு சொல்லலாம். அதுல தமிழக வெற்றி கழகத்தோட நிலைப்பாடு ஏற்கனவே கார் இருக்கவங்க அப்ளை பண்ண மாட்டாங்க. இதுதான் நிலைப்பாடு. இது ஏன் எனக்கு நீ முன்னாடியே சொல்லல? ஒரு சட்டமன்ற உறுப்பினர் 3 லட்சம் மக்களை போய் பார்க்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கு, அவரோட தொகுதிக்கு போக வேண்டிய நிர்பந்தம் இருக்கு. இது ஒரு உரிமையா பண்ணிருக்காரு தவிர இதுல ஆடம்பரம் காருங்கிறது ஆடம்பரம் கிடையாது, மக்களை சந்திக்கக்கூடிய ஒரு தேவை. ஊழல் இல்லாத சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கார் இன்னைக்கு தேவை. மக்களை பார்க்க போனோம். ஏன்னா நாடு கெட்டு போச்சு. இந்தியாவுல எங்க பார்த்தாலும் ஊழல் பெருகி போச்சு. தேர்தல் இதுல 10,000 ரூபாய் இருக்குன்னு சொல்லிட்டு ரேஞ்ச் ரோவர் கார்ல போகக்கூடிய அமைச்சர்கள் இங்க கிடையாது. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர்கிட்ட 2-3 வீடு இருக்கு. ஆனா அரசு பங்களால இருக்கிறாருல்ல, அவர் லெட்டர் என்கிட்ட தான் கொடுத்தாரு. பொதுப்பணித்துறை அமைச்சரா என்கிட்ட தான் கொடுத்தாரு. எனக்கு அரசு துறையுடைய கொடுத்தாரு. உடனே நம்ம கேட்க முடியுமா? பங்களா இருக்கு, அதனால அரசு துறை பங்களா கொடுக்க மாட்டோம்னு சொல்ல முடியுமா? சேகர் பாபு அவர்கள் எனக்கு சேகர் பாபு ஸ்னேக் பாபு தான் அவர். என் உரையை நான் துவக்குகிறேன். குனிந்த தலைவரோட பாரு. சரித்திர புகழ்பெற்ற சட்டப்பேரவை தலைவர் அவர்களே, நீங்கள் பிறந்தது திண்டுக்கல் என்றாலும் மன்ற உறுப்பினர்களுக்கு வாய்ப்பூட்டு போடாத சமத்துவமிக்க ஒரு தலைவரை வணங்குகின்றேன். அதனாலதான் நான் ஜோக் எல்லாம் சொல்றதே கிடையாது. இந்த சபையில் பல நேரங்களில் காணோம் என்ற வார்த்தையை நாம் கேள்விப்பட்டோம். நான் சொல்லிக் கொள்கிறேன், ஆண்டவனை எங்கே காண்கிறீர்கள் என்றால் துணியிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் என்றான். எங்கெல்லாம் லட்சக்கணக்கான மக்கள் பக்தர்கள் பயன்பட்டார்களோ அங்கெல்லாம் எங்கள் உயிரினும் மேலான திராவிட மாடல் ஆட்சியுடைய நாயகனை காணலாம் 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 என்று பதிவு செய்கிறேன். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க குறும்புக்காரங்க சொல்லி இருக்கிறாங்க. இவ்வளவு தமாஷா 1962 முன்னாள் உறுப்பினர் ஒருவர் சட்டமன்றத்தில் பேசும் பொழுது திடீரென மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. எல்லாரும் அவரை தூக்கி எழுப்பி நிப்பாட்டி வச்சு உதவுறாங்க. ஒரு விஷயத்த சொல்றாரு, புதியதாக இந்த அவையில் இருப்பதன் காரணமாகவும் பொறுப்பு உணர்ச்சி அதிகமாக இருக்க காரணத்தினாலும் அளவுக்கு மீறி நான் கண் விழித்து தேவைக்கு மேலே கருத்துக்களை எல்லாம் திரட்டியதின் காரணத்தினாலும் இந்த இடத்தில் நான் மயக்கம் போட்டு விழுந்து விட்டேன் என்று அவர் பதிவு செய்திருக்கிறார்.
ஏன் இதை சொல்கிறேன் என்றால், அன்றைக்கு அண்ணாவின் தம்பிகள் எப்படி சட்டமன்றத்தில் இருந்தார்களோ இன்றைக்கு நமது அண்ணனின் தம்பிகள் அதே போலதான் சட்டமன்றத்தில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதிகமான கருத்துக்களை கேட்டு படித்துன்னு சொன்னீங்க. இப்ப அதிகமான நேரம் எடுத்துக்கொள்வதால் யாரும் மயக்கப்படாமல் இருக்க வேண்டும். ஏன் அப்படின்னா, முருகர்னு சொன்னாலே சூரசம்ஹாரம் தான் எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வரும். சின்ன பையனை நினைச்சு நான் சாதாரணமா விட்டுட்டேன், ஆனா என்னையவே தோற்கடிப்பார்னு எனக்கு இப்பதான் தெரியும் அப்படின்னு சூரன் வந்து முருகரை பார்த்து பாடியதாக. இத ஏன் நீ என்கிட்ட சொல்ற? இதுல ஏதாவது உள்ளார்த்தம் இருக்கா? 2026 தேர்தலும் கிட்டத்தட்ட ஒரு சூரசம்ஹாரம் தான் அப்படின்றதுக்காக தான். யார சூரன் சொல்ற அப்படின்ற ஒரு கதைக்குள்ள போய் யாரும் கூச்சலிட்டு கூப்பாடு போட வேணாம். கொஞ்சம் நஞ்ச இருந்த மாதிரி இப்பதான் புரிஞ்சிருக்கு அவங்களுக்கு. அதை கத்த ஆரம்பிச்சிருக்காங்க. ஸ்டார்டிங் புரியல அவங்களுக்கு. தப்பில்ல, உட்காருங்க. பொதுவா சொல்றாரு, ஒண்ணு உட்காருங்க. தப்பில்ல, உட்காருங்க. அப்படி சொல்லுமா, 2 அடி அடிமா, நீ அடிமா பேசுங்க. அன்றைக்கு அழகிய தமிழ் மகன் இந்த தமிழ் மண்ணை ஆட்சி புரிந்தார். இன்றைக்கு எங்களுடைய அழகிய தமிழ் மகன் இந்த மண்ணை ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிறார் அப்படின்றதுல பெருமிதம் அடைகிறேன். இது ஒரு நியாயமா படுதாடா? இது ஒரு கதை நீங்க வந்து சொல்லி வியாபாரத்துக்கு எடுத்துறியாடா? இது நியாயமா படுதா? உனக்கு வேற யாருமே கிடைக்கலையாடா? எங்களுக்கு வரலாறு தெரியாது, நாங்கள் அரசியலை கத்துக்கிட்டீங்க, பால்வாடி பாப்பா படம் பார்த்துட்டு அரசியலுக்கு வந்தவங்க என்று எங்களை பார்த்து ஏளனமாக பேசி எள்ளி நகையாடிய எதிர்க்கட்சியை சார்ந்த சகோதரர் அனைவருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள். இனி நீங்கள் படிக்க வேண்டிய வரலாறு இதோ உங்கள் முன்னால். அவர் பெயர்தான் தளபதி. காஃபி வித்தவனு மாதிரி பேசுவானு பார்த்தா கழுவி ஊத்துறானுங்களே. மக்களுக்காக நின்று மக்கள் மனதை வென்று மக்களாட்சி அமைத்த மக்களின் தலைவர் எங்கள் தளபதி. அள்ளி குவிக்கும் ஆசையோடு அரசியலுக்கு வந்தவர்கள் மத்தியில் அள்ளி கொடுக்க மக்களின் அன்பால் ஆட்சிக்கு வந்த ஒரே தலைவர் எங்கள் தளபதி. ஆம், இவர் பெயரே ஒரு வரலாறு. தர்மத்தாயின் தவ புதல்வன், தாய் குலங்களின் தங்க மகன், ஏழை எளியோரின் துயர் துடைக்க வந்த எங்கள் வீட்டு பிள்ளை. என்ன பேசுறதுன்னு தெரியாம தானே பேசிட்டு மண்ணு பேரத்தலைவர் ஒன்னே மட்டும் சொல்லிக்கிறேன். அவர் எதிர்கட்சிகள் இப்ப அண்ணன் வந்து சாமி அமைச்சர் சொன்னா கூட குலுங்கி குலுங்கி சிரிச்சன்றதை ஈவினிங் போய் டிவில தான் பார்த்தோம். அவரது அழகிய முகத்தை பார்ப்பதற்கு ஒரு ஸ்கிரீன் ஏதாவது ஏற்பாடு செய்து தருமாறு எனது தனிப்பட்ட கோரிக்கையா உங்களுக்கு வேண்டுகோள். அப்ப காலேஜ்ல நூற்கண்டி வியாபாரம் தான் ஓடிட்டு இருக்கு. எவனும் படிக்கல. இதுல தேட்டா டிக்கெட் கொடுக்குறாங்க. ஆட்டோசியா நல்லா இருந்துச்சு. ஆனா கொஞ்சம் டூ மச்சா இன்னைக்கு பயங்கர சண்டையா தான் போயிருக்கு. ஆனா அதாவது அது வரைக்கும் இவங்களுக்கும் அவங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. இவங்க சங்கின்னு சொல்ல போய் அவர் பாத்ரூம்னு எடுத்துட்டாரு. அதான் இது பயங்கர இதாக தான் போயிட்டு இருக்கு. இப்போ காரே வேண்டான்னு சொல்லிட்டாங்க. காரு வேண்டாம் சொன்னோன்னே இப்போ பங்களா மட்டும் எதுக்கு? பங்களா தான் 2-3 வச்சிருக்கீங்க, அப்புறம் எதுக்கு அந்த பங்களா அப்படின்னு கேட்கறதும் நியாயமான விஷயம் தானே. அதுக்கெல்லாம் அதெல்லாம் கொடுத்தா வாங்கிக்கிறாங்க, அதெல்லாம் வேண்டாம், அது வேற யாருக்கா கொடுத்துட வேண்டியதுதானே அப்படின்னு அதெல்லாம் சொல்ல மாட்டேங்கிறாங்க. கார் வேணாங்கிறது வந்து இப்போ கார் கொடுத்ததே எதுக்குன்னா இவங்க எதுவும் லஞ்சம் வாங்கிடக்கூடாது. இதை ஒரு காரணம். அதான் என்கிட்ட கார் இல்லை, என்கிட்ட காசு இல்லை, அதனாலதான் நான் லஞ்சம் வாங்கினேன், இது பண்ணேன், இவங்க எதுவுமே எனக்கு கொடுக்கவே இல்லை, காசு வந்து கொடுக்கறதே இல்லை அப்படின்னு சொல்லிடக்கூடாதுன்னு தான் அதை கொடுக்குறாங்க. அதெல்லாம் அதை சொல்ல முடியாம இது ஆயிடக்கூடாதுன்னு தான் இப்படி பண்றாங்க எனக்கு. ஆமா ஆமா, சண்டை பயங்கரமா தான் போது. மாறி மாறி உண்மையா சொல்லிக்கிறீங்க. எங்களுக்கும் கதை எல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்குது. இதுக்கு முன்னாடி அவங்களும் பாட்டு பாடியிருக்காங்க, இப்ப பாட்டு பாடினா தப்புன்றாங்க. அததான் சொல்றல, இன்னும் இல்லை, இப்போ இன்ஸ்டால போட ஆரம்பிச்சிருவாங்க எனக்கு தெரிஞ்சு. இப்போ போன 5 எலெக்ஷன், அதாவது இதுக்கு முன்னாடிலாம் லைவ் எப்போல்லாம் வந்துச்சோ அப்போ உள்ளது மட்டும் தான் போடுவாங்க. ஏன்னா இவங்க என்னன்னு நினைக்கிறாங்கன்னா லைவ் போடக்கூடாது, லைவ்ல வந்து நிறைய விஷயம் இவங்களுக்கு எதிராக போடுறதுனால அது இவங்களுக்கு பிரச்சனையாகுது, அதை பத்தி இப்போ எடுத்து கூட பேச முடியல, எல்லாம் தெரிஞ்சு போயிடுறதுனால அவங்க இது பண்றாங்க. லைவ் பண்ணாம கட் பண்ணி போட்டாங்கன்னா அப்போ கொஞ்சம் தான் போடுவாங்க. அப்போ நிறைய நியூஸ் சேனல்ல என்ன பண்ணுவாங்கன்னா எது தேவையோ அதை மட்டும் போட்டு போயிடுவாங்க. அப்படி அதனால இவங்க பேசுறதெல்லாம் இதெல்லாம் அவையில இருந்து நீக்கிறோன்னு இவங்க சொல்றாங்கல்ல. அதான் இதெல்லாம் வந்து லைவ்ல நீங்க காட்டக்கூடாதுன்னு சொல்றீங்க, அவையில நீக்கணும்ன்றீங்க, ஆனா லைவ்ல வருதுன்னு இவங்க எதிர்க்கட்சி சொல்றாரு. அப்போ அதெல்லாம் வராத மாதிரி நீங்க கண்ட்ரோலா எனக்கு தெரிஞ்சு பேசலாம். இல்ல அதுதான் அவரு சொல்றாரு. அதான் ஃபர்ஸ்ட் நீங்க அதை பேச கத்துக்கோங்கன்னு தான் சொல்றாரு. அதே மாதிரி நிறைய எந்த மீடியாலாம் போட்டிருக்கோம் அவங்க மேலேயும் ஆக்ஷன் எடுக்கணும்னு வேற சொல்லியிருக்காங்க. என்ன போறாங்க. அதான் அந்த வார்த்தையை தான் ரிமூவ் பண்ண சொல்றாங்க. அதாவது
லைவே தூக்க சொல்லல, அந்த ஒரு இதுக்கப்புறம் எனக்கு வார்த்தையை தெரிஞ்சு மட்டும் தூக்க. இது முன்னாடியே சொல்லல, இதுக்கப்புறம் இந்த உஷாரா இருப்பாங்க. ஆமா ஆமா ஆமா, எனக்கு தெரிஞ்சு அப்படிதான் இருக்கும். மேபி லைவ் வந்து டிவிக்கு கொடுக்கும் போது ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் கொஞ்சம் முன்ன பின்ன கொடுத்தாதான் கரெக்டா வரும். அப்பதான் அங்க கட்டிங் சொல்றாங்கன்னா இவங்க கரெக்டா அது சென்சார் பண்ணி இது பண்ணிடலாம், அதெல்லாம் கட் பண்ண முடியும். அப்படிதான் எனக்கு தெரிஞ்சு பண்ணணும். அதே மாதிரி பயங்கர அவர் தளபதி விஜய் அவர் ஜாலியா முன்னாடிதான் எனக்கு தெரிஞ்சு ஸ்டார்டிங்ல வந்து ஒரு ஒரு இதுல இருப்பாரு, ஜாலி என்னவா சண்டை போட்டுட்டு ஜாலியா நல்லா இருந்துச்சு. ஓகே, என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லா இருக்கும்.